எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வரும் பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை பழைய நிலைமைக்கு கொண்டு நிறுத்தி பழைய ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு வந்து அந்த பழைய ஸ்தானத்திலே நமக்கு தேவன் நியமித்திருந்த மேன்மையை நான் நியமித்தது இல்லை, என் தேவனாய கர்த்தர் என் வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவாரு பாருங்க. அது மகத்துவம் உள்ளவைகளா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ கர்த்தர் இந்த ஆண்டிலே நிறைவேற பண்ணுவேன். எதை நிறைவேற பண்ணுவாரா? நல்ல வார்த்தைகளை அவர் சொன்ன, அவர் நமக்கு தந்திருக்கிற, அவர் என்னை பார்த்து என்னுடைய முகத்திலே கர்த்தர் அளித்திருக்கிற இரக்கங்களின் நல்ல வார்த்தைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஆண்டு நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த 2025 எப்படி இருக்க போகிறது தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன் அது எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறுகிற நாட்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாயினால் சொன்னதை, வார்த்தையினால் சொன்னதை அவர் கரத்தின் கிரிகையினாலே வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் நம்புறேங்க, பிதாவாகிய தேவன் குமாரனாய கிறிஸ்துவுக்கு சகல வாக்கு தத்தங்களையும் சகல அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். பிதாவின் மூலமாய் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த குமாரன் யார்? என்னுடைய தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நம்முடைய தகப்பனுக்கு தேவனாய கர்த்தரின் மூலமாய் கொடுக்கப்பட்ட சகல வார்த்தைகளும் என் மேலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்த சகல வாக்கு தத்தங்களும் அவருடைய மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில இந்த 25ஆம் ஆண்டு நிறைவேறுதலின் ஆண்டா இருக்க போகிறது. அல்லேலூயா. 2025 என்ன ஆண்டு? நிறைவேறுதலின் ஆண்டு. எது நிறைவேறும்? நான் விரும்பினதை விட எனக்கு தேவன் செய்ய விரும்பினது நிறைவேறும். அல்லேலூயா. நான் விரும்புறது நடக்குமானா அது எனக்கு தெரியலங்க. நான் ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேறுமானா எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறதெல்லாம், நான் சிந்திக்கிறதெல்லாம் நடந்தேறுமானா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு எதை செய்ய என் தகப்பன் தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ, தேவன் எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, அதுல ஒன்று கூட தவறி போகாது. அவர் நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார்.